டாக்டர் வி.சேகர் அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு சோகமான ஒரு செய்தி நேற்றைக்கு நைட்டு நம்மளுக்கு வந்து தகவல் வந்துச்சு. இந்த மாதிரி ஐயா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சோகமாக இருக்குங்க. முதல்ல ஐயாவுக்கு நம்மளுடைய ஒரு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் நம்மளுடைய கமெண்டில் வந்து ஐயாவுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிங்க. ஏன்னா ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியவாதினா பொதுவாக புறக்கணிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த புறக்கணிப்பு தமிழர்களுக்குன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கும் சரி, ஒரு பக்கம் அந்த லாபி வந்து மறப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும், திராவிட லாபி மறப்பாங்கன்னு. இன்னொரு பக்கம் இவர் இப்படி இறந்துருக்காரு. ட்விட்டரில் ஒரு 4 பேர் தான் பதிவு போட்டிருக்காங்க. பாரிசாலன் ஒரு பதிவு போட்டிருக்காரு, ஐயா ராவணா ஒரு பதிவு போட்டிருக்காரு, நான் ஒரு பதிவு போட்டேன், இன்னும் கொஞ்சம் பேர், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. இதே மற்ற ஆளுகளுக்குன்னா போடுவாங்களா என்னன்னு தெரில. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஊடகம் வச்சுருக்கு, விமல் ஊடகம் அப்படிங்கிறது நம்ம வந்து தமிழருக்கு உண்டான ஒரு செயல்பாடு தான், சரிங்களா? அது தமிழர்களுக்கு எது நன்மையோ அதுக்கு தான் நம்ம வந்து இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயாவுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணணும். சில பேர் வந்து எப்படி இறந்தாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அந்த தகவலை கடத்தணும். ரெண்டாவது, ஐயா வந்து என்னென்ன படங்கள் எடுத்துருக்குறாங்க. சில பேரெல்லாம் குப்பை மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்கானுங்க. எல்லாம் ரெட்டை எடுத்த வசனம், ஆபாசம், பெண்களை வந்து நடனமாட்ட விட்டு, பெண்களை வந்து கையை தூக்கிட்டு அக்கில் காட்டி விட்டு, பரப்புரா போட்டு மார்பை காட்ட விட்டு தான் இவனுங்கள்லாம் இப்போ படம் எடுக்கிறானுங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தமிழ் கலாச்சாரம் பண்பாடுகளில் படம் எடுத்தவர் தான் ஐயா வி.சேகர் அப்படிங்குள்ள. அவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். அவரை மாதிரி நம்மளும் மாறணும். இப்படி ஒரு டைரக்டர் இருந்தார்ப்பா, நம்மளும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும். எந்த இடத்துல போனால் கூட இந்த ஆபாசம், ரெட்டை வருத்தம், இந்த பெண்களை இழிவுபடுத்துறது, பெண்களை வச்சு 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 வளர்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைக்காக நம்ம அவரை பற்றி பேசி ஆகணும். ரெண்டாவது, ஐயாவுக்கு என்ன பிரச்சனை, எதனால் இறக்குறாரு? ஏன்னா 72 வயசு தான் ஆகுது. அவருக்கு வந்து உடம்புல வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய மகன் வந்து காரல் மார்க்ஸ் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஐயா வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எப்பயும் போல் பாத்ரூமுக்கு வந்து போயிருக்காங்க போல இருக்குது. அப்போ ஸ்லிப் ஆகிட்டாரா அப்படிங்கிறது தெரில. ஆனால் வந்து அவர் தலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூளை நரம்புகளில் அதில் வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போ மூளையில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் வந்து நரம்புலேருந்து இந்த ரத்தம் வந்து லீக் ஆகிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அந்த பிரெயினுடைய அந்த ஒரு விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. அப்படியே பிளட்டு வந்து எல்லா இடத்துலையுமே இதானனால அந்த சுயநினைவு வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டார். சுயநிலை வந்து இழந்து தான் அந்த 5 நாளாகவே வந்து ஆஸ்பத்திரியில் வச்சு சென்னை போரூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனை நல்ல அவர் மகன் வந்து பார்த்து எப்படியாவது தந்தையை வந்து மீட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய மகன் காரல் மார்க்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த சுயநினைவு வந்து போன நிலமையிலையும் அவருக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சான். அப்போ அவங்க மகன் வந்து பாரிசாலன்ட்ட வந்து சொல்லக்குள்ள, என்ன கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னோன்னா, இல்லை தமிழ் தேசியம் தான் அவரோட கனவாக இருந்துச்சு, நம்ம கண்ணு முன்னாடி அது இல்லையே அப்படிங்கக்குள்ள தான் அவருக்கு வந்து அந்த இது. ஏன்னா தமிழ் தேசியம்தான் அவர், தமிழ் தேசியம்னு சொல்லியிருப்பார். நிறைய விஷயங்களை வந்து பர்சனலாக இன்னும் வெளியே வந்து வெளிப்படையாக வந்து ஒரு கட்சி சார்பாக, நாம் தமிழ் கட்சி சார்பாவோ இல்லை வேறு கட்சி சார்பாவோ இயங்காமல் நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக வந்து அவர் வந்து இருந்திருக்காரு. எல்லாத்துக்குமே வந்து தமிழர்கள் அப்படின்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தமிழர்கள் அப்படிங்கிறத முன்னிறுத்தான் வந்து இருந்திருக்கிறாரு. அப்போ அவருடைய நல்ல படங்கள் அவர் எடுத்தது மொத்தம் வந்து 20 படங்கள் கிட்ட வந்து எடுத்திருக்காரு. 20 படங்களுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு காவியங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்குது. படமே நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற படம். அதில் முதல் காட்சியே சுதந்திர தினம். அதுக்கு ஒரு ஊரில் வந்து ஒரு வாத்தியார் கொடியேற்றலான் இருப்பார். அந்த ஊருக்கு ஒரு நடிகன் வருவான். அந்த நடிகன் பேர் வந்து டைகர் பிரேம்நாத் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மக்கள் வந்து அந்த சுதந்திர தினத்தை கொடியேற்ற நிற்க மாட்டாங்க, அந்த நடிகன் பின்னாடி போவாங்க. அந்த நடிகன் பின்னாடி போய் அந்த கூட்டம் ஏற்படும். அந்த கூட்டத்துக்குள்ளே போனேன், கூட்டத்துக்குள்ளே மாலை போடலான்னு போனேன், கவுண்டமணி செந்தில் எப்படி கீழே விழுகுறாங்க, அவர் காரு பின்னாடியே, அந்த நடிகன் காரு பின்னாடி எப்படி அந்த கும்பல் வந்து ஓடுது. ஒரு நடிகன் வர்றான்னா அந்த நடிகன் காரு வந்து போயிட்டுருக்கான், காரில் அந்த கூட்டம் எப்படி பின்னாடியே போகுது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பார். நடிகன் வந்து எப்படி இருப்பான், போலியாக இருப்பான், வெளியே வந்து தொண்டை வந்து இவனுக்காக உயிரே கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்த முதல் படத்திலே வந்து சொல்லி காமிச்சவர். ரொம்ப அற்புதமான ஒரு சினிமா துறையில் நல்லா இதாக பண்ணியிருக்காரு. பிடிச்ச மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம், அதுவும் நல்லாயிருக்கும். பொண்டாடி சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தையெல்லாம் கவுண்டமணி அவர்கள், மனோரமா ஆட்சி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. திருப்பூரில் வேலை பார்த்துருக்குள்ள அந்த மத்தியான நேரத்தில் ஒரு படம் வந்து போடுவாங்க அந்த ரேடியோவில், அந்த எஃப்எம் அந்த மாதிரி. அதில் அதிகமாக போட்ட படம், அதிகமாக நான் இது பண்ண படமே பொண்டாடி சொன்னால் கேட்கணும் தான். தரமான ஒரு படம். அதுக்கப்புறம் ஒன்றா இருக்க கற்றுக்கணும், பிறந்த வீடா புகுந்த வீடா, சிவகுமார் அவர்களை வச்சு எல்லாமே வந்து ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும், ஒரு குடும்ப படமாக இருக்கும். அப்புறம் தான் இந்த 94 வந்து வரவு 8 செலவு 10 அருமையான ஒரு படங்க. வடிவேலுக்கு வாழ்க்கையை கொடுத்தவரே நம்ம ஐயா வி.சேகர் அவர்கள் தான். அப்படி ஒரு அருமையான ஒரு படம் அந்த வரவு 8 செலவு 10 அப்படிங்கிறது. அதில் ஒரு குடும்பம் இப்படி அந்த ஒரு வரவு வச்சுக்கிட்டு வரவுக்கு மீறி வந்து ஆசைப்பட்றான்.
ஒரு அந்த பிராந்தி கடையில் வந்து போய் வேலை சேருவார் நாசர். அதில் எப்படி அழிவு ஏற்படும், ஒருத்தன் தவறான தொழில் பண்ணால் வந்து நாசமாக போயிடுவான், குடும்பம் வந்து வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருப்பார். சூப்பர் படமாக இருக்கும். வரவேற்றுனா செலவு பார்த்தோன்னா. அப்புறம் நான் பெத்த மகனே அப்படிங்கிற ஒரு படம், அதை விட காலம் மாறி போச்சு வந்து செம்ம படமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் 3 அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அப்போ 3 மாப்பிள்ளை வருவாங்க. அதில் வந்து வடிவேலு, அந்த இன்னும் 2 பேர் வந்து இருப்பாங்க. அந்த விஷயம், அந்த படமே வந்து ஒரு அற்புதமான ஒரு காவியமாக இருக்கும். அந்த படம் செம்ம படம். அதில் எல்லாமே ஒரு அந்த நகைச்சுவை இருக்கு இல்லையா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெட்டை அர்த்தம், ஆபாசம் எதுவுமே இருக்காது. அது வந்து செமையாக இருக்கும். பொங்கலோ பொங்கல், எல்லாமே என் பொட்டாட்டி தான், விரலுக்கேற்ற வீக்கம்லாம் வந்து வடிவேலுடைய ஹைலைட் படம்னா வடிவேலு தான் ஹீரோ மாதிரி. வடிவேலை ஹீரோவை வச்சு தான் படம் எடுத்துருக்காரு நம்ம ஐயா கவுண்டமணி அவர்கள், செந்தில் அவர்கள், அப்புறம் இன்னும் நம்ம ஐயா விவேக் அவர்கள் எல்லாமே இருப்பாங்க. எல்லா படமே வந்து பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். அப்போ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையெல்லாம் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து இது பண்ணும், நம்மளுக்கு இதாக இருக்கும். வடிவேலு வந்து அந்த புல்லட்டில் வருவார், அதெல்லாம் வந்து செம்மையாக வந்து இருக்கும். ஒரு அரசியல்வாதி கேரக்டரில் வந்து வடிவேல் பண்ணியிருப்பார். அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வீட்டோட மாப்பிள்ளை, அப்புறம் வந்து நம்ம வீட்டு கல்யாணம், அதாவது 2002 வந்து பார்த்திங்கன்னா 2002 2003 வந்து ஆளுக்கு ஒரு ஆசை இது பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அப்போ 2003 வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறதில்ல. ஏன்னா அதான் ஒரு சிலை வடத்தல் கேஸு அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. அப்போது 2003 வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சினிமாகிராஃப் வந்து போச்சு. அதான் ஒரு தமிழன் வளர்றான்னா ஏதாவது ஒன்று இருக்கும், அது என்ன நம்ம வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து கொடுத்து கடைசியில் என்னென்னா அவர் எடுத்த அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. அந்த படத்தில் பெரிய நஷ்டமாகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து சதுரங்கம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்தை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு, கருப்பழனியப்பன் டேரக்டர். அந்த படமும் ஃப்ளாப் ஆகி போச்சு. அப்போ இதில் பெரிய நஷ்டம், ரொம்ப நொடிச்சு போயிட்டார். ஏங்க 2003 வந்து சினிமா எடுத்து ரொம்ப பீக்கில் இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து 10 வருஷம் 20 வருஷம் படம் எடுக்கலைன்னா அவர் அவ்வளோதான், என்ன காசு இருக்க போகுது. ரொம்ப சிரமத்தில் தான் இருந்திருக்காரு. அவரோட மகன் காரல் மார்க்ஸ் தான் வந்து இப்போ கூட அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க. நான் அடிக்கடி பார்ப்பேன். முருகனை பற்றி, சிவனை பற்றி எல்லாம் வந்து வீடியோ போட்டுருப்பாங்க. ஐயா வந்து பேசிக்கிட்டு இருப்பார், நான் பார்ப்பேன். அப்போது நல்ல படங்களை எடுத்து ஒரு நல்ல டைரக்டரு வாழ்க்கையில் முன்னேறினார். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். அவர் ஆளை பார்த்தீங்கனாலே அப்படியே வந்து ஒரு ஜிப்பா போட்டிருப்பார், ஒரு வேட்டி கட்டியிருப்பார், ஒரு துண்டு போட்டிருப்பார், கண்ணாடி போட்டிருப்பார். அவர் வந்து ஒரு தெய்வீகம் அவர் முகத்தில் வந்து தாண்டவமாடும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஒருத்தர், ஒரு நல்ல மனுஷன், அவர் வந்து இறந்துருக்காரு. அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கனால அவருடைய புகழை நம்ம வந்து கொண்டு போய் சேர்ப்போம். அவர் இறந்ததுக்கு நம்மளுடைய அஞ்சலிகளை திருப்பி நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.